ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இது எல்லாமே அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கான திங்ஸ் இவ்வளோ தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பச்சை பட்டாணின்றது ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. நான் அதை தான் வாங்கி உரித்து போட்டிருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் 2 நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நான் ஒரு 4 பீன்ஸ் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேருன்றதுனால கம்மியாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, தக்காளி எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சாம்பார் தூள். நம்ம இப்போ பருப்பும் அரிசியும் போட்டிருக்கிறதுனால சாம்பார் சாதம் செய்கிறதுனால மிளகாத்தூள் போடக்கூடாது. நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அரிசியும் 1.5 கிளாஸ் பருப்பும் சேர்த்ததற்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டிங்கன்னா அந்த சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே கலந்து எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குழைய வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. விசில் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருந்துச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. நான் குழையாமல் தான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புலாம் ரெடி பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லா குழஞ்சிரும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் நெய் ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு நெய் வாசனை பிடிக்காது. உங்களுக்கு நெய் வேணும்னா நல்லா சேர்த்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2மே நம்ம தாளிப்புக்கு போட வேண்டியது.
நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாம்பார் சாதத்தில் இதை வந்து ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா தாளிச்சிட்டாச்சு. இப்போ வந்து சாம்பார் சாதத்தை கேஸ் மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்குங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி மேலே தூவிக்கோங்க. எண்ணெயில் போட்டால் கருகிரும், அதனால் நான் ரைஸ்லேயே போட்டிருக்கேன். ரைஸில் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எண்ணெயை ஊற்றி தாளிச்சிட்டோம். தாளித்ததுக்கப்புறமா பாருங்கள், என் பொண்ணுக்கு நான் வந்து இது பரிமாறுறேன். அவள் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவள் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் ட்ரை பண்ணி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். Bye.